யூதாஸ் இஸ்காரியட் நல்லவனா? என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஜீசஸை துரோகம் பண்ணி கன்னத்தில் முத்தமிட்டு இவர் தான் ஜீசஸ் அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கு மாட்டி விட்டு 30 காசுக்காக ஜீசஸை துரோகம் பண்ணி ஜீசஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த யூதாஸ், அதாவது தமிழில் யூதாஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ஜூதாஸ் இஸ்காரியட் நல்லவன் அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ் இருக்கிற புக்ஸ்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஜீசஸ் இறந்ததுக்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டிலாம் வந்துட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேரி மெக்லடின், ஜீசஸோட ஒன் ஆஃப் த விமென் ஃபாலோவர்ஸில் அவங்க ஒரு பெரிய ஆள் மேரி மெக்லடின் அப்படின்றவங்க, அவங்கள வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற சில புக்ஸையும் எரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து பெண் தலைமைகள் வந்துட்டு இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து அதாவது மெயின் கேரக்டராக போர்ட்ரே பண்ணுற மாதிரியான புக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வந்து நிறைய புக்ஸ் எரிச்சதாக இருக்கட்டும், சில வரலாறுகள் மாற்றப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஜூடாஸ் இஸ்காரியட் பற்றி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 30 காசுக்காக கடவுளை போய் யாராவது மாட்டி விடுவாங்களா? லாஜிக் இருக்கா? நீங்கள் கேட்கலாம், அவர் வந்து ஜீசஸ் கடவுள்னு தெரியாமல் பண்ணிட்டாருப்பா, தெரியலனா ஓகேப்பா, ஜீசஸ் கடவுள்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு இவன் 30 காசு வாங்கிட்டு இந்த ஆள் மாட்டி விட்டுலாம் அப்படின்னு மாட்டி விடுப்பான். ஆனால் இவர் வந்து கூட இருக்கிற மிராக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்காரு. அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு வந்து கண்ணு கொண்டு வராரு, நடக்க முடியாதவனை வந்து நடக்க வைக்கிறாரு. இது எல்லாத்தப்பவும் யூதாஸ் வந்து ஜீசஸ் கூட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் கடவுள்னு அவர் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி 30 காசுக்காக வந்து ஒருத்தன் போய் இது பண்ணுவான்? இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவன் தான் இது பண்ணது, 30 காசுக்காக பண்ணிட்டான், ஐயோடா பாவி பாடுறா அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிராக்கிள்ஸை பார்த்த ஒருத்தன் எப்படி வந்து 30 காசுக்காக கடவுள் ரிசரக்ஷன் வாழ்க்கையை தாண்டியும் நான் உனக்கு வந்து உயிர் தரேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை எப்படி போய் இது பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ ரீசெண்டாக த சோசன் ஒரு சீரீஸ் வருதுல்ல, ஸோ அதில் தான் எனக்கு இது வந்து புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. அதாவது ஜூடாஸோட சைக்காலஜி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன அப்படின்னா சுயநலவாதி தான். ஆனால் அவன் சொல்லுவான், நான் வந்து ஜீசஸ் தான் கடவுள்ன்றதை நம்புகிறேன் அப்படின்வான். இந்த ஆளுங்க அதிகாரிங்களாம் வந்துட்டு தெரியாமல் ஜீசஸ் தான் கடவுள் நம்பாமல் இந்த ஆள் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்துட்டு தெரியும், நான் ஜீசஸாக கடவுள் நம்புகிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னும் அவரை வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணி நான் பார்க்கணும், அவர் வந்து இந்த மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, எனக்கு வந்து அவரோட சக்தியை வந்து இந்த நிஜ உலகத்துக்கு காட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. இப்போ வந்து மெயினாக அந்த காலகட்டத்தில் வந்து ரோம் வந்து ரொம்ப ஆட்சி அதிகாரத்தில் வந்து ரொம்ப கொடூர ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ரோம் கவர்மெண்ட்டை வந்து ஓவர் த்ரோ பண்ணணும் அப்படின்றத எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே இருந்துச்சு. ஜீசஸ் வந்து அதை பண்ணுவார், ஜீசஸ் வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து ரோம் கவர்மெண்ட் கிட்டேருந்து காப்பாற்ற தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பல பேர் ஜூஸ் வந்து நம்பினாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்பின ஒரு ஆள் ஜூடாஸ் இஸ்காரியட்டும் ஒருத்தன், ஆனால் ரொம்ப சுயநலவாதி. ஸோ ஜீசஸை வந்து நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் எல்லாம் சுற்றி வளைச்சி குடும்பப்படுத்தும் போது வந்துட்டு ஜீசஸ் வந்து அவரோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி வந்து ரோம் கவர்மெண்ட்டை வந்து ஓவர் த்ரோ பண்ணிடுவார். இல்லை வந்து வானத்துலேருந்து வந்து ஜீசஸோட ஆர்மிலாம் வந்து ரோம் கவர்மெண்ட் ஓவர் த்ரோ பண்ணிடும், ஜீசஸ் வந்து கிங் ஆயிடுவார், நமக்கு ஒரு மந்திரி பதவி தான் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவனை மாட்டி விட்டுருக்கான். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் டெஃபினிஷன் வந்து இட் வாஸ் வெரி லைக் ஒரு 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 ரொம்ப நியூவான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டில் வந்து அவன் கெட்டவன் தான், நல்லவன்லாம் கிடையாது, சுயநலவாதி. ஆனால் 30 காசுக்காக கடவுளே ஒருத்தன் போய் மாட்டி விடுறான் அப்படின்னா வந்து அது லாஜிக் இல்லை. ஆனால் 30 காசுக்காக ஒருத்தன் வந்து அவன் எதுக்காக மாட்டி விடுறான் அப்படின்னா, கடவுள் நம்ம மாட்டி விட்டோன்னா கடவுள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, அவரோட பவரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் இது பண்ணலாம்ப்பா, இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இவர் அங்கே போய் சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். கரெக்டாக பேசிக்காக இவன் அங்கே போய் சண்டை போடணும் அப்படின்னு பார்க்குறான். இவர் என்ன போய் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இவரை மாட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அடிப்பான், இவர் வந்து சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சிருவாரு அப்படின்றதுக்காக தான் பண்ணான் அப்படின்றது தான் இந்த ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.